மார்க் எழுதின சுவிசேஷம் இது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9-10 படிக்க. போதும் எல்லாரும் எடுங்க. பக்கம் புதிய ஏற்பாட்டில் 9வது பக்கம், மத்தேயு 6:9. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, டைப் ஆஃப் பிரேயர். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. பரமண்டலத்தில் பிதா இருக்கிறாராம். பரமண்டலம்னா பரலோகத்தில், பரமண்டலத்தில் பிதா இருக்கிறார். பாதாளத்தில் யார் இருக்கிறது? சைத்தான், பிசாசு இருக்கிறான். அங்க போய் ஜெபம் பண்ணக்கூடாது. சைத்தானுக்கு என்ன பிடிக்கும்? ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் என்ன சாப்பிட்டு வச்சான்? நன்மை தீமை கனியை சாப்பிட்டு வச்சோம். அதுதான் பிடிக்கும். அதை சாப்பிட்டு தான் நம்ம உலகத்தில் பொறுத்திருக்கிறோம். ஆமா, நன்மை தீமை வட்டத்திலே இருந்தீங்கக்கா பாதாளத்தில் இருக்கிற பிசாசுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அந்த கனியை புசிக்கும் நாளில ஆமா சாவு பெறுவான்னா எழுத்தின்படி சாவுதான். ஒரு வியாதி, ஒரு மரண சக்தி, தரித்திரம், அவமானம், வெக்கம், நெந்த எல்லாம் மரண சக்தி தான், பாதாள சக்தி. அப்போ பாதாளத்தில் இருக்கிற இயேசுனார் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் அப்படின்னு சொன்னார் பாருங்க. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவங்க. பாவம் செய்கிறோம், பிசாசினால் உண்டாகிறான். பாவம்னா என்னது? ஆதி பாவம், மூல பாவம். எல்லா பாவத்துக்கும் ரூட்டு ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை கனியை புசிக்கும் நாளிலே. பாவம், நன்மை, நன்மார்க்கம், துன்மார்க்கம், அதில் தான் எல்லா கேடுபாடுகளும் இருக்குது. அதுதான் பாதாளத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்யுது. உன் வாழ்க்கை பாதாளமாக தான் இருக்கும். அப்போ பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்போ பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவுகிட்ட உம்முடைய நாமம், இயேசு நாமத்தை கொடுத்தாக்கா பிதாவாகிய தேவன் அதை வாங்கிக்க வரான். உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாராம். அந்த பிதாவாகிய தேவன் என் மகன் பூமியில இயேசுவின் நாமத்தை கொடுப்பானா? இயேசு நாம என்னது? ஜீவ விருட்சத்துக்கு. இயேசு நன்மை தீமை அறியத்தக்க கனி கிடையாது. இயேசு என்ன சொன்ன? நாளே வழி சத்தியமோ ஜீவ விருட்சத்தை கனி. பிசாசு நன்மை தீமை கனி. அந்த மென்டாலிட்டி, அந்த தாட்ஸ் எல்லாம் இருந்தாக்கா பாதாள பிசாசு தான் கொடுமா. பிசாசு உன்னை வாழ விட மாட்டான். திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறானேட்டு வேறொன்றுக்கு வரான். அப்போ என்ன இருக்கணும்? இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அந்த ஜீவன்ல தேவ நீதிட்டு உயிர்த்த பரலோகம் வானதிலும் சகலமும் இயேசு ஜீவன்ல நன்மை தீமை கண்ணி எல்லா கெட்ட பழக்கம், எல்லா கேடுபாடு, பாவம், சாபம், மரணம், தரித்திரம் எல்லாம் இருக்குது. அதை தேவனுக்கு உலகத்தை கொடுத்தீங்கன்னாக்கா பிசாசுடைய ஜபம் தான் நிறைவேறும். பிசாசின் ஜபம் வியாதி, வறுமை, தரித்திரம். அப்போ நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாக, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. 10வது வருஷம் படிக்க. அப்போ உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய ராஜ்யம் உன் வாழ்க்கையில் எப்படி வரும்? உம்முடைய ராஜ்யம்னா தேவனுடைய ராஜ்யம் வருவதாக. எப்படி வரும்னாக்கா, எப்பவுமே நெகட்டிவ் காரியத்தை பாருங்க. பிசாசு ராஜ்யத்தை ஏவாள் எப்படி கொண்டு வந்தா? பிசாசு சொன்ன வார்த்தை கேட்டா, இந்த கனியை புசித்தா நீ தேவனை போல மாறிடு. கட்சியில் பார்த்தா பிசாசு ராஜ்யமாய் பிசாசு ராஜ்யத்தையே வர வச்சிட்டா. பிசாசு வார்த்தை கேட்டு அந்த கனியை சாப்பிட்டா பாதாள ராஜ்யத்தை உன் தனிப்பட்ட வகையில் வர வச்சிடுவேன். பரலோக ராஜ்யத்தை உன் வாழ்க்கையில வர வைக்கணும். உன் தனிப்பட்ட வாழ்க்கையில வர வைக்கணும்னா இயேசு சொல்ற வார்த்தையை கேட்கணும். அவ்வளவுதாங்க. கையை தட்டுங்க, கையை தட்டு. அல்லேலூயா. வெரி சிம்பிள். உன் வாழ்க்கையில தேவனுடைய ராஜ்யத்தை வர வைக்கணும்னாக்கா
இயேசு என்ன சொல்றாரு அதன்படி செய்தார். மரியாள் கிட்ட என்ன சொன்னாங்க? அவர் என்ன சொல்றாரு அதுபடி செய்யா. யாரு? இயேசு. இயேசு என்ன சொல்லுவார்? ஜீவ வார்த்தையை சொல்லுவாரு. அந்த ஜீவல தேவ நீதிட்டு உயிர்த்து சொல்வாரு. அதை பிதா குமார் பசுத்தாவி கொடு. பிதாவாகி பரமண்டலுக்கு உங்களுடைய நாமம், அதான் இயேசு நாமம். அதுல தேவ நீதி உயிர்த்து பரலோக ராஜ்யமே இருக்குது. அதை பிதாவாகி தேவனுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஆதாம் காலத்துல முழு உலகத்தை கொடுக்கணும். ஒரு ஆள் பாய் கூடாம பட்டுன்னு பரலோக ராஜ்யம் உன் வாழ்க்கையில வந்துடும். இல்லைன்னா பாவத்தையும் மரணத்தையும் தேவனுக்கும் காட்டுவேன், பிசாசு ராஜ்யத்தை உலகத்துக்கும் காட்டுவேன். பாதாள ராஜா டபுக்குன்னு வந்து உட்காந்துரும் வாழ்க்கையில. ஒரு வியாதி, ஒரு கவலை, ஒரு பயம், ஆபத்து, விபத்து, நாசம், மோசம், திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறானே என்று வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் சொல்றாரு பாருங்க. அது பரிகுணப்படும் வந்து என்றார். அப்போ ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், தாட்ஸ் மறக்காத வாய்நாள்ல அந்த ஜீவன்ல தேவ நீதிட்டு உயிர்ந்ததில் பரலோக ராஜ்யம். நீ இச்சிக்கப்படத்தக்க சகலவுங்குது. நன்மை தீமை கனியில நீ கேடுபாடு, நீ நினைக்கிறது மோசமான காரியம். கண்கள் நிச்சயமா சிவ நீதி அநீதி எல்லாமே கெட்டதான். ஒன்று கூட நல்லது கிடையாது. பிசாசுக்கிட்ட அந்த கனியை புஷிக்கிறனாலே சாவுதான். சாவுன்னா எழுத்துப்படி சாவு மட்டும் கிடையாது. கவலைப்படுறது, சோர்ந்து போறது, பயப்படுறது, எதுவும் வாய்க்காது. தேவதூதர் பண்ணி பசு தேவ உதவியே இருக்காதாங்க. எல்லாம் A to Z பிசாசு ராஜ்யமாக தான் இருக்கும். அப்போ உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும். எத்திக்கல வசனம் படிக்க 10வது வசனம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்போ உம்முடைய சித்தம், உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யும். பரமண்டலத்துல தேவனுடைய சித்தம் என்ன சித்தம்? இயேசுதான் தேவனுடைய சித்தம். ஜீவ விச்சத்திங்கனி அந்த ஜீவல தேவ நீதி உயிர்த்ததில் பரமண்டலம் 24 மணி நேரம் வாய்நாள்லாம் செய்யறாங்களாம். அங்க நன்மத்தையுமே கிடையாது. பரலோகத்துல சாவே கிடையாது, வியாதி கிடையாது, கோர்ட்டு கேஸ் கிடையாது, வறுமை கிடையாது, தரித்திரம் கிடையாது, அவமானம் கிடையாது, கடன் தொல்லை கிடையாது, ஆபத்து விபத்து நாசம் எதுவுமே கிடையாது. டோட்டலா இயேசுதான் பரலோகத்துல ஜீவ உலகம். அப்போ உம்முடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஏவாளு பிசாசுடைய சித்தம் பாதாளத்துல செய்யப்படுகிறது போல அந்த பிசாசுடைய சித்தம் பூமியில செய்ய வச்சுட்டா. நன்மை தேமை கனியை சாப்பிட்டு புரிஞ்சுச்சாப்பா? இப்ப நம்ம மாத்திரமா இல்லையாத்த? ஆமா, ஏவாள் வழியிலே போனாக்கா அவன் செத்த மாதிரி நம்மளும் செத்து பாதாளத்துக்கு போக வேண்டியதுதான். ஏசு வழியில போனோம். ஏவாள் வழியை ஸ்டாப் பண்ணு. நன்மை தேமை கனிய நான் பார்த்தா தான் ஆதி தாய், மூலத்தாய். நன்மை தேமை கனியை கொடுத்து உன்னை சாகச்சிட்டு வாழ்க்கை ஃபுல்லா பிசாசு. படிப்பு இல்லை, புத்தி இல்லை, வருமானம் இல்லை, எதிர்காலம் தடையாகுது, பண கஷ்டம், பொருளாதாரம், சரீரத்தில் வியாதி, வாழ்க்கை ஃபுல்லா மனுஷன் போராடுற மாதிரி. பணம், காசு, பங்களா, என்னவும் இருக்கட்டும். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாளா துர்குணத்தில் உருவாயிருக்கிற. அப்போ பிசாசுடைய சித்தம் பாதாளத்தில் செய்யப்படுவது போல பூமியில செய்ய வச்சுட்டா அந்த கனியை சாப்பிட்டு. இப்ப ஏசு நானே ஜீவப்பம் வருத்தப்பட்டு பார சுமக்கிறவங்கள பிசாசுடைய சித்தம் சேர்த்தா வருத்தம் வருமா வராதா? வியாதி வரும், வருத்தப்படுவேன், கவலைப்படுவேன். இப்போ வா வருத்தப்பட்டு பார சுமக்கிறவங்கள எல்லாம் எங்கிட்ட வாங்க. 4 பூமி தேசம் எல்லாத்தையும் வருத்தப்பட்டு வா, நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சசம் பாடுவனே. ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ விச்சத்திகனி. அந்த ஜீவன்ல தேவ நீதிட்டு உயிர்த்தது இருக்குது. அதை புஷித்துட்டு சும்மா இருக்காது. அது தேவனுக்கு பரமண்டலுக்கு பிதா உம்முடைய நாமத்தை கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஆதாம்லேருந்து முழு உலகத்தை கொடுக்குறேன். இதை செய்யாத போது நம்ம என்ன பண்ணோம்னா நன்மை தீமை கனி ஏற்கனவே சாப்பிட்டுட்டோம். அதை தேவனுக்கு உலகத்தை காட்டுறதுனால வல்லமையா பிசா பாதாள ராஜ்யம் நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்யுது. அப்போ இது என்ன போடப்பட்டிருக்குது? 10வது வருஷம் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அப்ப என்ன பண்ணணும்? பூமியில தேவனுடைய சித்தம் செய்யணும். இயேசு சொன்ன வார்த்தை கேட்கணும். இயேசுனா ரொம்ப வேதனையான வார்த்தையா? இயேசுனாவே ஜீவ வார்த்தை தான் சொல்லுவாரு. நன்மை தீமை காரியத்தை செய்யும் சொல்லவே மாட்டார் இயேசுனாரு. பிசாசு ஜீவ வார்த்தை கிட்ட போவே போவாதுன்னு சொல்லுவான். அப்படிதான் சொன்னா ஏதேன் தோட்டத்துல முதல்ல ஜீவ வித்து கட்டி விட்டுட்டு எங்கிட்ட வாழ்றான். இயேசு நன்மை தீமை கட்டி விட்டுட்டு அவர்கிட்ட வாழ்றாரு. எது நல்லது? இயேசு சொன்ன வார்த்தை. அவர் சொல்லுகிற, அவர் என்ன சொல்றாரு அதன்படி சொன்னாக்கா தண்ணி திராட்சை காணா ஒரு கல்யாணம், தண்ணியே திராட்சை மாறி போச்சு.
உன் வாழ்க்கை தண்ணி மாதிரி இருக்கிற வாழ்க்கை திராட்சரசமாக மாறிடும். கனம் மகிமை புகழ்ச்சி கீர்த்தி வெற்றி ஜெயமாக மாறிடும். பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு போயிடுது. தரித்திர ஐஸ்வர்யமாக மாறிடும். வியாதி ஆரோக்கியமான சாபம் ஆசீர்வாதமாக பாதாள பரலோக ராஜ்யமாக மாறிடும். அப்போ உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இப்படிதான் ஜபத்தை கத்து கொடுத்தாரு. இப்போ மத்தேயு மார்க் லூக்கா முழுதும் சுற்றி திரிகிறார். எங்க போனாலும் பாதாள ராஜ்யத்துல தான் இருக்கிறாங்க. வியாதிப்பட்டிருக்காங்க. 38 வியாதி, திமிர்வாதக்காரன், லேகன், பிசாசு எல்லாம் யாரு? பாதாள ராஜ்யத்துல. பிசாசு ஆதாம் வழியா பிறந்தவன். உங்க ஊர்ல போய் பாரு, உங்க குடும்பத்துல போய் பாரு. என் தாய் என்னை பாவத்தில் நான் துர்குணத்துல, ஆமா நீயே பாரு. நம்ம மட்டும் நான் வாடத்துல தான் வந்துட்டான். அம்மா வயிற்றுல பாவத்துல தான் பிறந்தோம். நன்மை தீமை இது எல்லாருக்குள்ள அது தவிர்க்க முடியாது. அப்படிதான் பிறக்க போகுது. ஆனா இயேசு கிட்ட தீவிரமா வந்து ஜீவ விஷயத்துக்கு அனுப்பி பூச்சிக்கணும். இயேசு மத்திய மார்க்குக்கா போது எங்க போறாங்க என்ன பண்ற? நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன். ஆடுகள்லாம் ஜனங்களுக்காக ஜீவனே. சீக்கிரம் எடுங்க. யோவான் 10:11 படிங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேலகிற வசனம் படிங்க. 10:10. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறவனே என்று வேதனைக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணமடையப்படவும் வந்தேன். அப்போ திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வருவானா, வேற ஒன்னுத்துக்கு வரமாட்டான். எதுக்குதான் வருவான்? திருடுறது என்னத்தை திருடுறது? சமாதானத்தை, சந்தோஷத்தை, சுகத்தை, பலத்தை எல்லாத்தையும் திருடுற வேலை தான். திருடவும் திருட யாருப்பா? பிசாசு. உங்ககிட்ட வந்து திருடுவான். நீ நன்மை தீமை வட்டத்தில் இருந்தீங்கன்னா, அதை தேவனுக்கு உலகத்துக்கு குத்துக்கிட்டீங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா எல்லாம் ஒண்ணுமே காணுமாப்பா. வயிற்று பரிய 20 ஆச்சு, 30 ஆச்சு. காசு இல்லை, பணம் இல்லை, வசதி இல்லை, சமாதானம் சந்தோஷம் இல்லை, வெற்றி இல்லை, ஜெயம் இல்லை, போராடி கொண்டு இருப்பாய். அப்போ நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகள்னா ஜனங்களுக்காக ஜீவ விசத்துக்கடியே கொடுக்க வராரு. அப்போ ஜீவ சர்வ ஜீவனத்துக்கு தான் பரலோகத்துல செய்யப்படுகிற சித்தத்தை பூலோகத்துல செய்யறாரு. ஒருத்தன் 38 வருஷமா இருந்தான் பெல்சா குலத்துல. 38 வருஷமா வியாதி போட்டுக்குதா இல்லையா? நீங்க வீட்டுல போய் வாசிங்க. யோவான் 5ஆம் அதிகாரத்துல 38 வருஷமா வியாதி ஆகிறான். பாதாள செத்தங்க அவன் நடக்குது. என் தாய் பாவத்துல பெத்து போட்டாங்க. வியாதி வியாதி வியாதி. கவலைப்படுறான். பாவம், கவலை, வெறுப்பு, கசப்பு, நன்மை தீமை காரியம் மேகுது. ஜீவ வச்சது கடிக்கே வரல. அவன் பாதாளத்துல செய்யற சித்தம் பூலோகத்துல செஞ்சுக்கிறான். அவன் நன்மை தீமை காரியத்தை என்ன விபச்சாரம் பண்ணானா, பேச்சாரம் பண்ணா, கொலை எதுவுமே பண்ணலைங்க. பீடி பிச்சானா வியாதி. 38 வருஷமா பாவத்துல பொறுத்துட்டான். அவ்வளவுதான். நீ கூட நான் பீடி பிடிக்கல, பொடி போடல, நான் சினிமா பார்க்க, நீ எதுவுமே செய்வானாப்பா. அம்மா வயசுல பாவத்துல பார்த்துட்டியா? பாவத்தில் தான் போற. எல்லோரும் பாவம் செய்து ஆதாம் ஏவாள் வழியா நன்மை தீமை காரியம் பிறந்திருக்கிறாங்க. அதனால பீடி பொடி மட்டும் பாவம் கிடையாது, பிறப்பே பாவத்தில் தான். அதனால இயேசுவை ஏற்றுக்கொண்டே அவனை கையத்தட்டுக்கல இல்லையா? இயேசுவை ஏற்றுக்கொள்ளனா உன் வாழ்க்கை படுதோல்வி. அப்போ இயேசு அவனை பார்த்தாரு. பார்த்தவனே சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன் சொல்றான், எல்லாரும் கூட்டு போய் விடுறாங்க குளத்துல, என்ன மட்டும் விட்டுறாங்க. அப்ப எல்லாரும் மேலும் வெறுப்பு கஷ்டமா இருக்கணும். அதான் செஞ்ச பாவம். கவலை. அம்மா பார்த்தாங்க, அப்பா பார்த்தாங்க, கட்சியில் கடவுள் மேலே வெறுப்பு கசப்பு. பாவத்தில் பிறந்தவன் வெறுப்பா இருப்பான், கசப்பா இருப்பான், அன்பு அகோப்பி இருப்பு, சபிக்கல் ஆஸ்பத்திரிக்கு பக்கத்தில் நன்மை செய்ய மாட்டான், தத்துருக்கள் சிந்தகிக்க மாட்டான், சுயநீதி அநீதியில் தான் இருப்பான். அப்படிதான் அவன் பிறந்திருக்கிறான். ஏசு பார்த்தாரு. அவன் என்ன பண்ணாரு? சொஸ்தமாக வேண்டும் என்று நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக. நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவ சொல்ற ஜீவனத்தை அவன் பேரு சொல்லி தேவனை கொடுக்கணும். ஆதாம் முழு உலக பரலோகத்தை செய்யப்படுகிற சித்தர் பூமியில செய்தார் பார் இயேசு நன்மை தீமை அறியத்தக்க இயேசு ஜீவ விச்சத்துக்கு. அந்த ஜீவன்ல தேவ நீதிட்டு உயிர்த்ததில்லை. அதை அவன் பேரு சொல்லி பிதாவாகி தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்து குத்தார் பாருங்க. 38 வருஷத்துக்கு அப்புறம் பசுத்தாய் வந்து இறங்கிச்சு. உடனே அவன் எழுந்து ராஜா மாதிரி நடக்கிறான். அல்லேலூயா. கையத்தட்ட அல்லேலூயா.
அப்புறம் லேகியோன் பிசாசு பிச்சுவன் 2000 பிசாசு பிச்சுச்சு கல்லறை தோட்டத்தில் இருக்கிறான். அவன் ஆதாம் மூலமா பிறந்தவன். பாவம் செய்கிற பிசாசு எல்லாம் கொலை சுயநீதி அடி எல்லாம் ஏகப்பட்ட பிசாசு. அவனை பார்த்ததுமே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ விருட்சத்துக்கனியே கொடுக்குறான். அந்த ஜீவன்ல தேவநீதி எல்லாமே விளையேற பாவம் மன்னிப்பு ரட்சிப்பு ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் தேவனுக்கு கொடுக்கணும். ஆதாம் ஒரு ஆள் பாய் கூட ஒரு ஆள் விட்டா கூட ஒரு ஆள் பிசாசு வந்துடும். ஏன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கோர்த்தா தேவன் பரன்னா பரலோகம் பிறன்னா பூலோகம். ஆதாம் முழு ஏசு பரிவிச்சு கொடுத்து பாருங்களேன். ஒரு அசுர தைரியம் ஆவியா அசுத்தாய் பசுத்தாய் வந்துடும். கான்பிடன்ஸ் உலகத்தை ஜெயிப்ப பாவத்தை ஜெயிப்ப மனது 2000 அசுத்தாய் அப்படின்னு ஓடி போய் லேகன் பிசா பசுத்தாய் வந்து இறங்கிச்சு. சொஸ்த புத்தி இருந்தான். பெண்கள் மத்தியில நிர்வாணமா வஸ்திரம் தழிஞ்சு இயேசு பார்த்து நம்ம தான் கட்சியில தெக்கம் போய் ஊழிக்காரனவே ஆகிட்டார் அவனை. அல்லேலூயா. அப்புறமா திமிர்வாதக்காரர் கூட சவட மூட எல்லாரும் எல்லாம் ஆதாம் மூலமா பிறந்தவன் தான். அதனால ஜீவ கண்டு ஜீவ காது ஜீவ ஆற்று ஜீவ லக்தி ஜீவ வார்த்தை தேவ நீதி உயிர்த்த ஜீவ ஐஸ்வர்யம் தேவனுக்கு ஆதாவும் மூடு தரித்திர பிசாசு பசுத்தாய் வந்துடும். ஆபிரகாம் அபிஷாக் யாக்கோப் எல்லாம் பலிபீடத்தை கட்டி ஒரு 18 ஆட்டுக்குட்டிய பழைய ஏற்பாடு ஏசு சரித்திரம் வராதனால அந்த 18 ஆட்டுக்குட்டி ஏசு அன்புக்கு புதிய ஏற்பாடு இதோ உலகத்தில் தேவ ஆட்டுக்குட்டி. அந்த ஜீவ ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தீங்கன்னா பரலோகத்தில் செய்யப்படுகிற சித்தத்தை பூலோகத்தில் செய்கிற நீ இந்த நன்மை ஜீவ பிச்சத்துக்கு விட்டு தேவ ஜீவன்ல தேவ நீதிட்டு உயிர்த்தது இருக்குது. நீ நன்மை தேவ காட்டின பாவத்தை மனித தேவன் தனக்குன்னா பாதாளத்தை செய்வது பூலோகத்தை பாதாள ராஜ்யம் தான் வாங்கியது. தவிக்கவே முடியாது. ஜபலமா. அதனால ஆதாமின் சிந்தை மாறணும். கிறிஸ்து சிந்தையோ ஜீவன். ஆதாம் பாவம் செஞ்சுட்டான். என்ன பாவம்? நன்மை தேம கனி. அந்த கனி புசிக்கிறனால சாவு தான் வரும். எப்பேற்பட்டாலும் எவ்வளவு பெரிய சினிமா இந்த பெரிய ராஜகுலத்தில் பிறந்தாலும் சரி தாய்ந்த குலத்தில் ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இருந்தாலும் சரி அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி சினிமா கலைஞராக இருந்தாலும் சரி காசு பணம் இருந்தாலும் சரி பணம் இல்லைன்னாலும் சரி படித்த ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி வானத்துக்கே பூமியின் மேலே எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவளாகி எனக்கு சீக்கிரம் அந்த வருஷத்தை ரோமர் 3:29 படிக்க அந்த வருஷத்தை வாசித்து முடிச்சிடும். இந்த வருஷத்தை மறக்காதீங்க. ரோமர் 3:29 எல்லாரும் எடுங்க. எல்லாரும் வசந்த எடுங்க. ரோமர் 3:29 எல்லோரும் பாவம் செய்து எடுங்க வாசி 3:23 அப்படியே எடுத்துக்க. எல்லாரும் போட்டுக்குதாங்க. இந்த நாடு அந்த நாடு இவன் அவன் நல்லா இல்ல. இந்திய தேசம் ஆப்பிரிக்கா ஐரோப்பா நம்ம ஊர் பிரம்மபுரம் வேலூர் மாவட்டம் எல்லாம்னா எல்லாம் தான் பாவம் எங்கேயா செய்தாங்க. ஏதே தோட்டத்திலே செய்தாங்க. அந்த ஜீனியாலஜி அப்படியே வருது. இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஆதி தாய் மூலத்தாய் ஆதாம் ஏவாள் தேவ கட்டளை பண்ணாங்க பாரு. ஏதே தோட்ட ஜீவ வித்து விட்டுட்டு அதான் பாவம். அதுல மரணம் அப்படியே புதைந்து கிடக்குது. வியாதி வறுமை தரித்திரம் தேவ மகிமேற்றுவா. அடுத்த வசனம் அவ்வளவுதான். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்தியேசுவில் உள்ள அந்த கிறிஸ்தியேசு தான் ஜீவ வச்சது கனி. கிறிஸ்தியேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான் ஆகலாம். அப்போ பாவி நீதிமான். என்ன நீதிமான்? தேவ நீதிமான். தேவ நீதி மாட்டி. அப்போ தேவ நீதிமான் தான் பாதாள ராஜ்யத்தில் விடுதலை பரலோக ராஜ்யத்தில் பூலோகத்தை அனுபவிப்பான். பரலோகத்துக்கு போய் சேருவான். இல்லைன்னா பூமியில பாதாள ராஜ்யம் தான். செத்த பிறகு நேரம் பாதாள ராஜா அந்த ஆவி ஆதாம் போல பிறந்த கிறிஸ்துவ சந்திக்கலன்னா கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளனா ஜீவ விச்சத்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அந்த தேவன் தனக்கு ஆதாம் முழு கொடுத்து கொடுக்கலனாக்கா அவன் பூமியிலும் பாதாள ராஜ்யம் வாங்கி தான் வாழ்வான். காசு இருக்கலாம் பணம் இருக்கலாம் பணம் இல்லாம படிச்சிருக்கலாம் படிக்க எப்படின்னா இருக்கலாம். அவன் பாதாள ராஜ்யத்தில் தேவ மகிமேற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்க்கை ஃபுல்லா திருடமும் கொள்ள வாழ்க்கை வேறொரு குறான் அப்படியே வாழ்ந்து அப்படியே நேரம் பாதாளம் தான். அதனால தான் இலவசமா கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமான ஆகலாம். அந்த கிறிஸ்துவ பெரிய காரியம் கிடையாது. கம்ப சூத்திரம் கிடையாது. எப்படி ஏவால வா 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 ஏமா பிசாசு கூப்பிட்டா இந்த கனியை சாப்பிட்றான் லபுக்குன்னு பறிச்சா புஷித்தா அவள்தான் தேவன் தரங்களுக்கு தான் பாதாளம். இப்போ இயேசு வருத்தப்பட்ட எல்லோரும் வா 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 எங்கிட்ட வா நானே ஜீவ அப்பம் இந்த அப்பத்துக்கு திராட்சரசமானவனு ஜீவ சர ஜீவ ரத்தம் அதை புஷித்து தேவன் தனக்கு ஆதாரம் முழு கொடுத்து கொடுத்தா வேலை முடிஞ்சிச்சு மேட்ரு. ஜீவ உலகத்தில் வா. அதுதான் ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளணும். அதனால தான் என்னுடைய எல்லா செய்தி சோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க துளசிராமன் தாமஸ் யூடியூப்ல போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஜாப் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே
இந்த அருமையான காலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி செலுத்துறோம். பயப்படாதீங்க, கலக்காதீங்க. உங்களுடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படும், பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலே செய்யப்படுவதாக. ஆண்டவரே சோத்திரம். நாங்கள் இயேசுவின் சித்தத்தை செய்யணும், ஆதாமின் சித்தத்தை செய்யக்கூடாது. ஆதாமின் சித்தம் எங்களுக்கு எந்த விதத்திலும் மரணத்தை தான் கொடுக்கும். அது எந்த விதத்தில் அழிவு நாசம் பார்த்தோம். ஆதாமின் சித்தம் எங்களுக்கு மரணம் தான், வியாதி தான், வறுமை தான், கவலை தான், வெறுப்பு தான், கசப்பு தான், அசுத்தாவி தான். திருடன் அட்ரஸ் கேட்டுட்டு வந்துடுவான். திருடமும் கொள்ளவும் அழிக்கத்தான் வேறொன்றுக்கு வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும் வந்தேன்னு சொல்லப்படும். இயேசு ஜீவ விச்சதிகனி. அந்த ஜீவன தேவி நீதி தூவித்தது, பாவ மன்னிப்பு நீதி செஞ்சோம், பரலோக ராஜ்யமே சபிக்கல் ஆத்தது, பகைகள் நன்மை செய், சத்துக்களை செய்யும், துன்பப்படுத்துறதுக்காக நிந்திகள் ஜபம் பண்ணு, ஜீவ விச்சதிகளே சபிக்க. இயேசு சாப்பிட பகைகள் நன்மை செய். இயேசு சாப்பிட வாக்குறது, பகைக்கிறோம் ஜெயிக்க முடியாது, சபிக்கிறோம் ஜெயிக்க முடியாது, நிந்திக்கிறோம் ஜபம் பண்ணு. நீங்கள் ஜபம் பண்ண வேண்டியது பரமலுக்கு உங்களுடைய நாமம், உங்களுடைய நம்முடையதெல்லாம் இல்லை, நம்முடைய நீதியெல்லாம் அழிக்காடுக்காது. நம்முடைய போனாவே ஆதாமின் சேர்ந்த நன்மை தேம காரியம் எல்லாம் நம்மளை அழிச்சிடும். சோதரர், அது பாவம் செய்து தேவ மகிமேற்று போன காரியங்கள் இலவசமாக எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்று போய் இலவசமாக கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு நீதிமான் ஆயிலாம் சொல்லுவது. தேவ நீதிமான் கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்குறதா, வாய்நாள்லாம் கொடுக்குறேன், இடைவிடாமல் கொடுக்குறேன். நானே திராட்சை நீங்கள் ஒருவனில் வாழ்ந்து நிலைத்திருந்தால் மிகுந்த கடையில் கொடுப்பான்னு சொல்லுது. உலகத்துக்கே பூமிக்கு எங்கு சுற்றி பிசாசின் பாலப்படி யாரும் குணமாக்குறார். ஏசு உங்களுக்குள்ள இருந்தா உங்க குடும்பத்தில் பட்டத இயேசு ஜீவன் பரி தேவன் தனக்கு ஆதாம் அசுத்த பசுத்தா இறக்கி தேவத்தின் பணிவிடை செய்து இந்த செய்தி கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆஸ்வதிக்கப்படி ஜெபிக்கிறதாவே, ஒரு மாபெரும் ஏய்ப்பலை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறதா. பயப்படாத, கலங்காத, சின்ன பாவமோ பெரிய பாவமோ போஸ்ட்மான பாவமோ இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீங்க சுத்தி ஜீவ ரத்தத்தை என் பேர் சொல்லி என் மனை பிள்ளை குடும்ப பட்ட தேச தேவன் தனக்கு ஆதாம் முடிவு இயேசு ஜீவ பரிவு கட்டவித்து உங்களுடைய சித்தத்தை பரலோகத்தை பூமியில் செய்கிறதா. ஜீவ உலகம் ஜீவமான ஜீவ இயேசு சாப்பிட வாக்குத்தங்களை பிதாக்குமார் ஆதாம் உங்களுக்கு கட்ட வைக்கிறதா. அசுத்தாவோட பசுத்த தேவதோட பணிவிடை செய்கிறதா. இந்த செய்தியை கேட்கிறோம், அப்படி ஆஸ்வதிக்கப்படி ஜெபிக்கிறோம். பாபரியை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபிலும் இருக்கிறோம் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆவே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த ஆசிரியர் எசப்பா பிள்ளைகளை ஞானத்தினாலும் புத்தியினாலும் அறிவினாலும் அவருடைய அபிஷேகிக்கிறி எசப்பா சூப்பம் சூப்பர். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய எசப்பா ஆசிரியக்கிறி ஞானத்தினாலும் புத்தியினாலும் அறிவினாலும் நிரப்புகிறீர். இந்த நாளில் உங்களுடைய சித்தம் செய்யணும், பிள்ளைகளை பாதுகாக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்ய சகல உபகாரம் வருவாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டுக்கையும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போக, துளசிராமன் தாமஸ் யூடியூபில் போக, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதி. இந்த செய்தியை மறுபடி கேளுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணி குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதி. உங்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியம் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தி 13/6/2024 பரிபூர்ண ஜீவன் சபை வேலூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாரா.